அடுத்து மகாலட்சுமி சண்டிகா என்பவள் அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியவள். இந்த ஒரு அம்பாளுக்கும் காலையில யாகம் செய்யும் பொழுது அந்தந்த அம்பாளுக்கு பிரியமான பொருட்களை எல்லாம் முரத்திலே வைத்து யாகம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. முரம் நம்ம வீட்டுல அரிசி படைக்கிறோம், அந்த முரத்துல வச்சேன்னா முரம் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சமானது. அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமான முரத்திலே மஞ்சள் பூசி ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரியமான பழம், ஒரு பூஜை பொருட்கள். முதல்ல மகாகாளி சண்டிகான்னா அந்த அம்பாள் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், அவளுக்கு விளாம்பழத்தினாலே யாகம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மகாலட்சுமி சண்டிகா என்பவள் அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியவள். எத்தனை நம்ம செலவு பண்ணாலும் அழியாத செல்வம் நம்மகிட்ட இருந்து இருக்குமா. அப்பேற்பட்ட மகாலட்சுமி சண்டிகா கொப்பரை தேங்காயினாலே யாகம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து சங்கரி சண்டிகா என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு அழியாத புகழை தருக்கக்கூடியவள், நிறைய புகழ், நமக்கு செல்வம் புகழ் கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு எழுப்பை பூண்டு சொல்லக்கூடிய ஒரு திரவியத்தினாலே யாகம். அடுத்து ஜெயதுர்க்கை என்பவள் எல்லா வெற்றிகளையும் கொடுக்க, ஜெயங்களையும் கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு பாக்குப்பழத்தினாலே யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து மகா சரஸ்வதி சண்டிகா நல்ல கல்வியை கொடுக்கக்கூடியவள், நல்ல படிப்பு கொடுக்கக்கூடியவள். அந்த சண்டிகா தேவிக்கு மாதுளம் பழத்தினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும். அடுத்து ராஜமாதங்கி சண்டிகா என்பவள் வசீகரணத்தையும் நல்ல ராஜ்ய பரிபாலனத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடிய சண்டிகைக்கு பூசணிக்காயினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும். பவானி சண்டிகா என்பவள் எல்லா விதமான கஷ்டங்களையும் போகக்கூடியவள். அந்த சண்டிகைக்கு கரும்பினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும். அர்த்தாம்பிகை சண்டிகை என்பவள் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு பூசணிக்காயும் கரும்பினாலும் யாகம் செய்ய வேண்டும் என்றும். காமேஸ்வரி சண்டிகா என்பவள், நம் காமம் என்று சொன்னால் விருப்பம் என்று அர்த்தம், நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. காமேஸ்வரி என்பது நம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவள், நினைத்ததை நடக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு ஆரஞ்சு பழத்தினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும். புவனேஸ்வரி சண்டிகா என்பவள் சத்துருக்களை எல்லாம் போகக்கூடியவள், நமக்கு எதிரிகளா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழிக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு மாதுளம் பழத்தினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும். அக்னி துர்கா என்று சொல்லக்கூடிய சண்டிகைக்கு பயத்தை போக்கக்கூடியவள், அவளுக்கு வில்வ பழத்தினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும். தாரிகா பரமேஸ்வரி என்பவள் எல்லா விதமான வியாதிகளையும் போக்கி நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு பழத்தினாலே யாகம் செய்ய வேண்டும் என்றும் இந்த மார்க்கண்டேய புராணத்திலே சொல்லப்படுகின்றது. 700 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கியது இந்த மார்க்கண்டேய புராணம். இது மார்க்கண்டேய ரிஷினாலே சொல்லப்பட்டது. தேவி மகாத்மியம் சண்டியாகம் என்பது இதிலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது எப்படி வந்ததுன்னா, ஒரு பெரிய ராஜா சுரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா நாட்டை ரொம்ப ஆண்டு இருக்கார். அவருக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிரமமாயி எதிரிகளுடைய படையெடுப்புனால நாடே போயிடுது அவருக்கு, இந்த சுரதன்கிற ராஜாக்கு. நெய், பழங்கள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் அம்பாள் அக்னி வடிவமா இருந்து இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாளை நவச்சண்டியாகத்தை நாம் அன்போடு செய்யக்கூடிய அம்பிகை இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நமக்காக இறங்கி வர இருக்கின்றார். ஒரு சின்ன விஷயம் இல்ல, சண்டியாகம் நடத்துறதுன்னா 1 மாத காலம் அலைஞ்சால்தான் இந்த சண்டியாகத்தை நடத்த முடியும். ஆடி 1ஆம் தேதியே துவங்கினா தான் இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட 25 நாள் அந்த முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு இடமா தினம் அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த சண்டியாகமாவே எடுத்து சுத்தனா தான் இவ்வளவு ஒரு ஏற்பாடு செஞ்சு இதெல்லாம் செய்ய முடியும். அப்பேற்பட்ட இந்த வழிபாட்டை அம்பாள் நமக்காக ஏதோ எங்களால முடிஞ்சது செய்யணும், நீ ஏத்துன்னு இங்க வரணும் அம்மா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது அம்பாள் இந்த வழிபாட்டுக்காக இறங்கி வருவார். இப்பொழுது இந்த நமஸ்காரம் 11வது அத்தியாயத்திலே நமஸ்காரம் செய்ய இருக்கின்றார்கள். இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். உள்ள வந்து கூட தம்பதியா இருக்கிறவர்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னா அப்படி கீழே தொட்டு கூட கும்பிட்டுக்கலாம். இது அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய அந்த மரியாதை. அம்பாளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றதுங்கிறது, நம்ம பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி அவங்களை உட்காந்து வச்சு மரியாதை பண்ணி அவங்களை நமஸ்காரம் பண்ணுவோம், ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நேரமாக இது இந்த 11வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் இந்த வழிபாட்டிலே பங்கேற்று, பைரவர் பூஜை எல்லாம் இருக்கின்றது, அதிலும் பங்கேற்று அப்பேற்பட்டதான 3 சக்திகளையும் கொடுக்கக்கூடியது இந்த அம்பாளுடைய சண்டி யாகம். அப்பேற்பட்டதான அந்த சக்தியை நாளை கொண்டு போய் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது இந்த லோகமே, இந்த கிராமமே, இந்த நகரமே எல்லாம் க்ஷேமமா இருக்கும். யாரெல்லாம் வந்து இங்க மாரி கோயில கையெழுத்து கும்பிடுறோமோ அவர்களுக்கு கல்வி கிடைக்கும். நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல அதையெல்லாம் வைத்து காக்கக்கூடியதான சக்தி காளி. அப்பேற்பட்ட அந்த காளி தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த சண்டியாகத்தை நடத்த இருக்கின்றார்கள். எல்லோரும் நாளை காலையிலே இந்த ஆடி வெள்ளிக்கிழமையான 4ஆம் வெள்ளிக்கிழமையில வந்து
நாளைக்கு எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் வளையல் கொடுக்கிறதா இருக்கின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப நம்பாருக்காக கொடுக்கக்கூடிய பூஜைகள். நாளைக்கு சண்டியாக முடிஞ்சோன்னே எல்லா பெண்களுக்கும் வரிசையில் நின்று அவங்களே வளையல் போட்டு வர்றதுக்கு 2-3 பெண்கள் வரார்கள். அதனால எல்லாம் வரிசையா இருந்து எல்லாம் வளையல் போட்டுன்னு நாளை காலையில மங்கள சண்டியாகமாக நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் இந்த அம்பிகையினுடைய வழிபாட்டிலே பங்கேற்று எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது 11வது அத்தியாயத்தை துவங்குகின்றோம். நமஸ்காரம் பண்ற போது சொல்றோம், எல்லாம் நமஸ்காரம் வந்து பண்ணிக்கலாம். ஓம் ரிஷபவாச சுரேந்திரே